கொட்டுறான்னா பாரு இல்லாத இடத்துல எஃப்ஜே ரம்யா விக்ரம் இதை பேசுறாங்க. ரம்யா கூட பாரு பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லு. அப்போ அவளுக்குள்ள இருக்க அந்த ஒரு பொண்ணுக்காக யோசிக்கிறா அப்படிங்கிற இடத்துல கூட ரம்யாவை வந்து நான் ஹெட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ரம்யா மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் ஆனா அந்த இடத்துல 2 ஆம்பளையா உட்காந்துக்கிட்டு அதுலயும் ஜெனியூன் ஜென்டில்மேன் ஒருத்தர் யாரு விக்ரம் எஃப்ஜே வீட்டு செல்ல புள்ள, அந்த வீட்டுக்கும் செல்ல புள்ள, பிக் பாஸ் டீமுக்கும் செல்ல புள்ள, ஹோஸ்ட்டுக்கும் செல்ல புள்ள. அவன் என்ன சொல்றான், பாருக்கு அடிப்பட்டப்புறம் தான் அழகா இருக்கா, அவளுக்கு கண்ணில் அடிப்பட்டதுக்கு அவளுக்கு பிரச்சனை, அவளுக்கு அழகு போயிடுச்சுன்ற மாதிரி அவ யோசிக்கிறான்னு இல்லாம அவளுக்கு ஓட்டு வந்துருமே இதை வச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஏண்டா நீ ஓட்டு வாங்கலையா, நீ ஓட்டு வாங்கணுன்றதுக்காகவோ இல்லை நாம் அவளாவது ஓட்டு வாங்கணுன்றதுக்கு கூட இருக்கட்டும், அதுக்கு நான் தானா போய் முட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காளா வழியை பொறுத்துக்கிட்டு. அப்போ நீ பிக் பாக்ஸிங் பண்றீக்கே, அப்போ உன் வாயில வந்துட்டு ஏதோ அடிபட்டு உனக்கு 2 நாள் பேச முடியல அப்படின்னு சொன்னா உன்னை யாராவது எப்படி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த பொண்ணுக்கு வலி வந்தா மட்டும் உங்களுக்கு என்ன தக்காளி தூக்கா? அப்போ பக்கத்துல ஒருத்தருக்கான ஜென்யூன் ஜென்டில்மேன் விக்ரம் அவன் என்ன சொல்லணும், என்னடா இருந்தாலும் அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லாமே அதெல்லாம் விழுப்புன்றா வீர தழும்பு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பொண்ணு முன்னாடி பேச உங்களுக்கு தைரியம் இல்லாம நீங்க பின்னாடி பேசுறீங்கன்னா நீங்களா எந்த மாதிரி ஆம்பளைங்க இல்லை எந்த மாதிரி ஜென்மங்க? அப்போ அந்த பொண்ணு முன்னாடியே கேட்குது வக்ரா விக்ரம்னு சொல்லுது, என்ன தப்பு இருக்கு, நீ வக்ரம் பிடிச்சிட்டு தானே பேசுற. அப்படி இப்போ பார்க்குற எங்களுக்கே அப்படிதான் கோவம் வருதுன்னா நாங்களே அப்படிதான் தம்ப்நெயில் வைக்கிறோம், அப்படி கமெண்ட்ஸ்ல பேசுறோம்னா உள்ளுக்கு அந்த பொண்ணோட மைண்ட் வைஸா அது மைண்ட் வைஸ் எங்க மைண்ட் வைஸ், ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அப்போ ஓப்பனாக தானே கேட்குது. தைரியம் உங்களுக்கு முன்னாடி நேருக்கு நேர் முன்னாடி தானே கேட்குது. அப்புறம் அவர் கேட்டால் மட்டும் உங்களுக்கு குத்துது கொடாதா, அப்போ பின்னாடி நீங்கள் போய் பேசலன்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த சபரி சொன்னானே அந்த என்னது QC டாஸ்க்ல சுட சுட அந்த டீ அவன் மேலே ஊத்திரணும்னு இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னானே, இதுக்கு பேரு நல்லவன் சபரியா, நியாயமானவன் சபரியா, இல்லைனா வந்து செயின்ட் சபரியா? என்ன விளக்கம் கொடுப்பீங்க இதுக்கு சபரி ஃபேன்ஸ்லாம்? ஸோ ஒரு பொண்ணு உங்களுக்கு நேரடியாக தாக்கணுன்றத டாஸ்கில் வச்சு வெஞ்சன்ஸாக பண்ணுவீங்க, இல்லை நேரடியாக அவகிட்ட அந்த கேம் ஆட முடியாத கட்ஸில் இருக்கும்போது இதை இப்படி டாஸ்க் விஷயத்தில் காட்டுவீங்கன்னா உங்களால் என்ன ஜென்மங்கன்னு சொல்கிறது? இல்லை இவங்களை சப்போர்ட் பண்ணுற அது லேடிஸோ ஜென்ஸோ யாராக வேணா இருக்கட்டும், கொஞ்சம் மனசாட்சியோட யோசிங்க. ஜென்யூன் ஜென்டில்மேனாக இருக்கவங்க முகத்துக்கு நேராக தப்பாக சொன்னால் அது ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கணும். அதை விட்டுட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் அழுதுகிட்டு அப்போ அழும்போது உனக்கு ஒரு கில்ட் வருது இல்லை, கில்ட்டு வருதா இல்லையா? கில்ட்டு வரதுனால எதை பற்றியுமே நீ கவலைப்படாத. நீ கன்ஃபெஷன் ரூமில் போய் செஞ்சது சரியா தப்புனா பிக் பாஸ் ஒன்றும் சொல்ல, பிக் பாஸ் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணிக்கணும்னு பாருங்க, தப்புன்னு தோணலைன்னா டாஸ்க்கு நினச்சி விட்டு போங்கன்ட்டாரு. ஏன்னா அவர் இதில் தலையிட போகிறதில்ல, எந்த கான்சிக்வன்சஸும் நீங்கள் தான் வெளில வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது அவரே இதில் தலையிடணும். டாஸ்க் கொடுக்கறது மட்டும்தான் அவர் வேலை. எப்படி ஆடணுங்கிறது டிசைட் பண்ணுறது உங்களோட பிஹேவியரும் உங்களோட அந்த எக்ஸிக்யூஷனும் உங்களோட மென்டாலிட்டியும், அது ஒஸ்ட் மென்டாலிட்டியா சீப் மென்டாலிட்டியா பெஸ்ட் மென்டாலிட்டியா அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க் டிசைட் பண்ணுமே தவிர நீங்க எப்படி விளையாடணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அகெயின் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ கைஸ்.